செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. இந்த வீடியோ வந்து ஜனவரியில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து மார்ச்சில் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மிக முக்கியமான வினாக்களை தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26/3/2024 வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. செல்லக்குட்டீஸ் 100 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 35 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸு. அந்த 35 மதிப்பெண்களில் தமிழ் 10th ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஓகேங்களா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனா கொஸ்டின்ஸ் டஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு 15 மார்க்குக்கு எல்லாமே நான் வரப்போகுது. நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். 1 மார்க்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸு, இலக்கண குறிப்பு, அதற்கு பிறகு சரியான விடை வரிசையை தேர்ந்தெடுக்க, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு, இலக்கிய வகை, அணிகலன்களுடைய பொருள்கள், அப்புறமா வந்து சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மார்க்குக்கு வந்து வரப்போகுது. நம்ம இதில் ஏதோ ஒன்று சில பேர் பெட் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. 1 மார்க்கை 1க்கு A, 2க்கு B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இதனால் வந்து பிட் அடிப்பதையும் தவிர்த்து விட்டு ஓனாவே எழுதுங்க, பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி. 1 மார்க் இதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய விவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலி குரூப் இருக்குப்பா, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். குறிப்பாக வந்து அதற்கு பிறகு பகுதி 2ல் வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். 16லிருந்து 21 வரைக்கும் கொடுக்குறாங்க. 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் 4 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். உங்களுக்கு 8 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னாலும் கூட 8 மார்க் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் வினாக்கள், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரல் சார்ந்த வினாக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 8 மார்க்கும் ஈஸியாக எடுத்துடலாம். இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 16 to 21 முடிச்சுட்டு பார்ட் 2 மார்க்லேயே பார்ட் 2 வந்தோம் அப்படின்னா செப்ப மேட்ரு இது. ஓகேங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 22 பாருங்கள். கலை சொற்கள் ஈஸியாக எழுதிடலாம். எங்கெங்கே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 23 ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆலங்குச்சி நான் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துடைய ஒரு பாடல் வரும். ஓகேங்களா, அந்த ஆலங்குச்சியை பற்றியும் அதோடைய தமிழ் எண்களை பற்றியும் நம்ம 2 லைன் எழுதினா போதும், மார்க்கு. ஆலங்குச்சினே எழுதி விடுங்க, மார்க் தான். அடுத்ததாக வந்து பாருங்கள், தம்பி எங்கே நிற்கிற நீங்கள் சொன்ன இடத்துல தானே. பேச்சு வழக்கு சென்னை பாஷையை மதுரை பாஷையாக மாற்றணும். 25 இதெல்லாம் செப்ப மேட்ருங்க. 26 பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு படிச்சுக்கோங்க. 28 வரைக்கும் அப்படியே ஈஸி தான். இதில் வந்து நம்ம 10 மார்க்கை அசால்ட்டாக தட்டி எரிஞ்சிட்டு போயிடலாம். அடுத்தது பார்ட் 3 அப்படியே வந்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினுங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கிறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். 29 படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துதலை குறித்து 3 தொடர்கள் எழுதுங்க. என்ன வேணால் எழுதுங்க. கரகாட்டம் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு. கரகாட்டம் அழிந்து வரக்கூடிய ஒரு நாகரிக விளையாட்டு. மாங்குயிலே பூங்குயிலே எழுதி விடுங்க. சிம்பிள் மேட்டர், இப்படி தான் எழுதணும். ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 5 பாயிண்ட் எழுதி விடுங்க. 3 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. செப்ப மேட்ரு. அதாவது எப்படி தெரியுமா, திருடங்கிட்ட சாவியாக இருக்கிற மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில் பத்தியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதையும் முடிச்சிடலாம். அப்படியே நீங்கள் வந்து பார்ட் 2க்கு வாங்க. 3 மார்க் கொஸ்டினில் பார்ட் 2ல் 32, 33, 34. குறிப்பாக 32 பாருங்கள். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும்
தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் எழுதிருங்க. அடுத்தது இடஞ்சுட்டி பொருள் எழுதுக. இதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா அதை நீங்கள் விட்டு தள்ளிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது 34 பாருங்கள். கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். 32 அட்டன் பண்ணிடுங்க, 34 அட்டன் பண்ணிடுங்க, 33 அதை விட்டுருங்க. இடஞ்சுட்டி பொருள் எழுதுக ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதனால் வந்து அதை விட்டுருங்க செல்ல குட்டீஸ். பாருங்கள், புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடற் புராண பாடலை எழுதுக. எவ்வளோ மார்க்கு இதுக்கு கொடுக்க போகிறாங்க? 3 மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி, ஓகே ப்ரோ, நான் அதை படிக்கல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நவமணி வடக்கியல் என தொடங்கும் தேம்பாவணி பாடலை எழுதி கொள்ளலாம். நான் 34ல் ஆ இல்லை எழுதலாம், இல்லை ஆ இதை எழுதலாம். அடுத்ததாக பார்ட் 3 மார்க் கொஷின்லே பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 35, 36, 37ங்க. ஓகேங்களா. இது 3ல் 2 எழுதுனா போதும். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் கண்டிப்பாக வரும். எழுதி வச்சுக்கோங்கன்னா மினி பிட்டு கிடையாது, படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு. நேர் புளிமா நிறைநேர் தெரியும் நினைக்கிறேன். அழகீட்டு வாய்ப்பாட பாக்ஸ் போட்டு அழகாக வந்து எழுதணும். அடுத்தது 37ல் நிரல் நிறை அணியை விளக்குக. இதுவும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஆனால் அழகீட்டு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணமே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டானது 5 மார்க் கொஸ்டின்ஸ் 38, 39, 40, 41, 42 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. 38ல் 2 கொடுத்துருக்குறாங்க. காசி கண்டம் குறிப்பிடும் ஒழுக்கங்களில் எவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட 2 பேஜ் எழுதுறீங்க கண்ணுங்களா. அது இல்லை அப்படின்னா 38லே பி இருக்குது பாருங்கள். சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்னும் தலைப்பின் கீழ் குறிப்பின இலக்கிய உரைநடைய எழுதிருங்க. ஓகேங்களா. அது முடியலை அப்படின்னா 39 வாங்க. நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்து உங்கள் நண்பருக்கு கடிதம். திருக்குறளை எழுதுங்க, சிலப்பதிகாரத்தை எழுதுங்க, என்ன வேணா எழுதலாம். அது முடியல அப்படின்னா கீழே 39ல் பி பாருங்க. பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுங்க. சரி, அடுத்தது 40 பாருங்க. படம் உணர்த்தும் கருத்தை 5 தொடர்களில் எழுதுக. குறிப்பாக செஸ் போர்டு இருக்குது, பையன் விளையாடுறான், மிஷின் விளையாடுறான், மனித மூளை, செயற்கை மூளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதலாம். 41 பாருங்க. எண் 6 பாரதியார் தெரு, நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தமிழரசுவின் மகள் பூங்கொடி கணினி பயிற்றுனர் பணிவேண்டி, அதாவது கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை பூங்கொடியாக பாவித்து பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியலை வந்து நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 42 பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகளை வந்து எழுதணும். தஞ்சாவூர் சிலையை எழுதுங்க, மகாபலிபுரம் கோபுரத்தை வந்து எழுதுங்க, வரைஞ்சிட்டு கூட எழுதுனீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டு. சித்தன்ன வாசலை பற்றி எழுதுங்க. இது வந்து 42A கொடுத்துருக்குறாங்க. அப்படி 42A என்னால் முடியல ப்ரோ அப்படின்னா 42B மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியலையேன்னு வருத்தம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சிம்பத்தி வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே 42ல் வந்து பார்த்திங்கன்னா செவி மாற்று திறனாளருக்கான, அதாவது காது கேட்காதவர்களுக்கான கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கம்பல்சரியாக பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு சில குட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 மார்க் கொஸ்டின்ஸ் 43ல் 2, 44ல் 2, 45ல் 2. இந்த 6ல் நம்ம 3 எழுதுனா நமக்கு 24 மார்க் வந்து கிடைக்கும். 43ல் 2 தெரியும்னா 1 தான் எழுதணும். 44ல் 2 தெரியணுனாலும் 1 தான் எழுதணும். 45ல் 2ல் 1 தான் எழுதணும். ப்ரோ எனக்கு 43லே 2 தெரியும், நான் 1 எழுதிக்கிறேன். 44ல் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் விட்டுறேன். 45ல் எனக்கு 1 தெரியும், அப்படி எழுதக்கூடாது ராஜா. ஓகேங்களா. இப்போ 43ல் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு
விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் உங்கள் இல்லத்துக்கு உங்கள் ரிலேஷன் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு 2 பக்க கதையாக ஒரு 2-3 பக்கங்கள் எழுதி தள்ளுங்கள். அடுத்தது 43லே பி பாருங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு. நீங்கள் வேலு நாச்சியார் எழுதுங்க, ஜான்சி ராணி எழுதுங்க, என்ன வேணால் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்க அளவில் தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுப்பற்றை பற்றியும் எழுதுங்க. அடுத்தது 44ல் வந்து பாருங்கள். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றது? உரைநடை, செய்யுள், வினாக்கள்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும். ஸோ அதனால் அதையுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாய்ச்சல் கதையில் அழகு தன்னை மறந்து ஆடியதை போன்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல் வேட கலைஞரை குறித்து வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஓனா எழுதக்கூடியது. அடுத்தது 45 மனிதநேயமிக்க ஆளுமை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்றை வந்து உருவாக்குங்க. இளமை பருவம், விடுதலை போராட்டத்தில் எதனா பங்கேற்றீங்களா, பொதுநலம், சுயநலம், நாட்டின் முன்னேற்றத்தை பற்றிலாம் இதுவும் கதையடித்து விடுங்கள் செல்லக்குட்டீஸ். அடுத்தது லாஸ்ட் 45ல் பி குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை வரைக. விண்வெளியில் தமிழரின் அறிவு. கல்பனா சாவ்லா. விண்ணியல் அறிவியல் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியவை. நிலாவிற்கு மனிதன் செல்ல இருப்பது, நிலாவிற்கு தென்பகுதியில் சந்திராயன் இறக்கப்பட்டது, இதெல்லாம் அடித்து விடுங்க. ஓகேங்களா செல்லக்குட்டீஸ்? ஸோ தட்டி எரிஞ்சிடலாம் 35 மார்க்கை. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க கம்பல்சரி இதை பார்த்துட்டு அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணட்டும். இது போல் ஓகேங்களா தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்னமும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். நன்றி.